அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மாஸ்டர் ரொம்ப டயர்டாக டாக்டரோட உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ 2 பேருக்குமே டைமே இல்லை. நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது அதுதான், அக்கா ஏன்க்கா வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸாவது அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையாகவே டைமே கிடைக்கலங்க. அதுதான் ரீசன். இந்த 2 நாளாக காஷ்மீரில் நல்ல மழையாக இருக்குது. இன்றைக்கி காலையில் மழை கொஞ்ச நேரம் வந்துச்சு, அதோடு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நைட்டுக்கும் மழை மேகமாக இருக்குது. பார்க்கலாம் வருதா இல்லையா என்ன அப்படின்னு. மாஸ்டர், you want to say anything? No. Tell master something. What should I say? Because all brothers and sisters always asking master okay or not. Our people opening master fan page also. Really? Yes. இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க, இதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது என்ன அப்படின்னா, கமெண்டில் மட்டும் இல்லாமல் மெசேஜ்லேயே அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தானக்கா கொடுத்துட்ருக்கீங்க, இப்போ காஷ்மீரில் ஆப்பிள் சீசன் போயிட்டுருக்குல்ல, ஆப்பிள் ஹார்வெஸ்டிங் எப்போ இவங்க பண்ணுவாங்க? அப்படி பண்ணையில் இங்கே விளைவிக்கக்கூடிய ஆப்பிளை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்ப முடியுமா? சில பேர் கேட்பாங்க ஃப்ளைட் மூலமாக அனுப்ப முடியுமா அப்படின்னு. மாஸ்டர், அது எனக்கு உண்மையாகவே தெரியலைங்க, மாஸ்டர் கிட்ட தான் கேட்கணும். Because Apple should reach Tamil Nadu from Kashmir within a week's time, within 5 to 7 days. 7 days, maximum 8 days. Courier can also go within 5 to 6 days. But this courier boys, they shifting time throwing these boxes. So this Apple, this Apple should not get hit with anything. If they get hit, they get damaged. Yes. Because most of people asking. Yes. Akka, can we take apple from Kashmir? Some these lorries come from your side, and they take it. They put it in their trucks, but they drive very safely. They do not have to shift it from one lorry to another. Same lorry, one lorry takes them and drops there in South Tamil Nadu. That is safe. That is safe. Otherwise, courier way, if we try to send these courier boys while shifting, starting time they throw it, and these boxes they hit with one another. So that way, there are 100% chances that these apples they will get damaged. Must. ஸோ அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கொரியரை அவங்க அனுப்பும்போது கண்டிப்பாக அந்த ஆப்பிள் அடிப்படவும் வாய்ப்பு இருக்குது. அடிப்பட்ட ஆப்பிள் எப்படியும் ஒரு 2-3 நாளில் கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் நாங்களும் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவே ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா, நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வருஷக்கணக்காக வச்சு சாப்பிட்டாலும் ஈஸியாக கெட்டு போகாது. தேன்லாம் சொல்லவே வேணாம். நம்ம கரெக்டாக பேக் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கிறோங்களேன். ஒரிஜினல் தேன் அப்படிங்கிறதுனால தேனுக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. மாஸ்டர், ஹனி எனி எக்ஸ்பைரி டேட் available? Honey, original honey, mountain honey. It does not get damaged easily. Because we can use how many year? 2-3 years easily it can run. 2-3 year. நான் சொன்னேன்லங்க, அதே தான். இப்போ நம்ம சென்ட் பண்ணுற ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், குங்குமப்பூவாக இருக்கட்டும், ஒரிஜினல் ஹனியாக இருக்கட்டும், ஹனிக்கெலாம் நம்ம சும்மா வெளியவே தாராளமாக வச்சு 3-4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்பிள் அப்படி கிடையாது பாருங்கள். ஆப்பிள் குயிக்காக இப்போ நம்ம ஊர்கள்லேயே நம்ம வாங்குவோம்ல ஆப்பிள், நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம், சில நேரங்களில் வெளியே வைப்போம். மேக்ஸிமம் ஒரு 6 இல்லை 7 நாளைக்கு தாக்கு பிடிக்கும். இதுவே இப்போ இங்கே இருந்து நாங்கள் அனுப்புகிற ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க நகர்த்தும் போது தூக்கி போடுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னு வைங்களேன், மேக்ஸிமம் அதுக்கு லைஃப் டைமே 2 நாள் தான். 2 நாளில் அழுகி போயிடும். ஸோ அப்போ பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கும் அந்த இது நல்லா தெரியாது பாருங்கள். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ஆப்பிள் பண்ணுறதில்ல. இதுவே லாரி வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க லாரியை கொண்டு இங்கே உள்ள ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் மற்ற இடங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அது நல்லது. ஆனால் நம்ம கொரியரில் அனுப்பணும் அப்படிங்கிறது அது முடியாத ஒன்றா இருக்குல்ல. ஏன்னா நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுட்டு இருந்தது அதுதான், அக்கா எங்களுக்கு ஆப்பிள் வேணும்க்கா, அனுப்பி வைங்க அப்படின்னு. எனக்கும் அனுப்பி விடணும் அப்படின்னு தான் ஆசை. சில பேர்லாம் அதே மாதிரி கோகோனட் பிஸ்கட்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்க வாங்கி கேட்டாங்க, நான் அந்த கோகோனட் பிஸ்கட் கொடுத்து விட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கூட ஓகேங்க. மற்றபடி இந்த ஆப்பிள்லாம் ரொம்பவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் இதுவும் கேட்டிருந்தாங்க, செர்ரியும் வேணும், ஆப்ரிகாட்லாம் வேணும் அப்படின்னு. பழங்கள் அப்படின்னு பார்க்கையில் இது இப்போ
இது வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கிறீங்களா, அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பிரான்ச் வந்து இருக்கும். அது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஆனால் காஷ்மீரில் இருந்து நம்ம ஊருக்கு வந்து கொடுத்து விடுற கொரியர் அப்படிங்கிறது ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து எப்படியும் வந்து 8 ஸ்டேட் வந்து கடந்து தான் வந்து நம்ம சென்னைக்கு வந்து போகும். ஸோ அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்ப ஒரு டைமும் வந்து எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து அதை பண்ண முடியல. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் லாரி வாங்கினோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணலாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய பேர் லாரி வந்து இல்லாதவங்க ரெண்ட்டுக்கு வந்து லாரி எடுத்து அந்த மாதிரி ஆப்பிள் பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும். டைமும் அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் வந்து சொல்லவே வேணாங்க. இப்போவே வந்து எங்களுக்கு ஒரு செகண்ட் கூட டைமே கிடைக்காது. கணக்கு போட்டு அந்த டைமை வந்து நாங்கள் கரெக்டாக பிரித்து வச்சு பயன்படுத்திட்டு இருப்போம். இந்த டைமில் இதெல்லாம் முடிச்சிடணும், இந்த டைமில் இதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து மாஸ்டருக்கும் வந்து சரியில்லை. ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால தான் உள்ளேயும் இருக்க முடியல. ஏன்னா மழை பெஞ்சாலுமே ஷெட்டுக்கு உள்ள இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரியா வெக்கையா இருந்துச்சு. அதனால வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கா சொல்றதை விட இது மூலமா வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து யூஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. மாஸ்டர் ஜஹாமா, what are you doing? Look. ஜஹாமா, John, look there. John, look. she is busy with phone. Jama, you want to take chai? Chai or not? Chai. வலும் இங்கே காஷ்மீரில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம உள்ளே போனாலும் உட்கார கூட விட மாட்டேங்குது. என்ன செய்யுது, அந்த ஃப்ளை வந்து என்ன பண்ணுது, அந்த ஈ வந்து ஆஞ்சிட்டே இருக்குது. இன்னும் வந்து ஒரு மாதத்துக்கு கண்டினியூஸாக வந்து இந்த ஃப்ளை சீசன் தாங்க. இது வந்து எப்போ முடியும் அப்படின்னா வின்டர் டைமில் தான் கண்டிப்பாக முடியும். அதே மாதிரிங்க நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணல அக்கா, இந்த ஷார்ட்ஸில் வந்து வாய்ஸ் வந்து உங்கள் வாய்ஸ் மாதிரி இல்லை, ஏதோ மிஷின் பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் செட்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அது வந்து நம்மளாக பண்ண முடியாதுங்க. இப்போ யூடியூபாக வந்து அவங்களாவே இந்த செட்டிங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய ஃபோனில் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து கிளியராக வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட மொபைலில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள என்னோட வீடியோ மட்டும் இல்லை, எல்லார் வீடியோவும் பார்க்கல என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு மேலே 3 டாட்ல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆடியோ ட்ராக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலான வாய்ஸில் வரும். இது வந்து இப்போ ஏன் வந்து யூடியூப் அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது அது நிறைய வியூஸ் வந்து போகணும், மற்ற மொழி பேசுகிறவங்களும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அதனால தான் அந்த மாதிரி வருது. மற்றபடி வந்து நான் எந்த செட்டிங்ஸையுமே வந்து மாற்றலைங்க. இப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட நார்மல் வாய்ஸ்லேயே நீங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து லென்த்தி வீடியோக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மாதிரி வாய்ஸில் வந்துடுது. How many apple varieties available here? Apple varieties? 1, 2, 3, 4, 5. Almost 10. 10. Which one is good variety of apple? I like golden. கோல்டன். சார் ஆல்வேஸ் டோல்டு கோல்டன். மாஸ்டர் வந்து எப்போவுமே இப்போ நான் மாஸ்டர் கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, காஷ்மீரில் வந்து எத்தனை விதமான ஆப்பிள் வெரைட்டி வந்து வகைகள் வந்து இருக்குது அப்படின்னு. அவங்க அதுக்கு வந்து சொன்னது கோல்டன் ஆப்பிள் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா தங்க ஆப்பிள். நான் ஏற்கனவே வந்து அந்த கோல்டன் ஆப்பிளோட ஷார்ட்ஸ் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கோல்டன் ஆப்பிள் வந்து குட் ஃபார் மாஸ்டர், கோல்டன் ஆப்பிள் குட் ஃபார் ஸ்கின். Golden apple very and digestive something. Very beneficial for skin and oral digestion. Master, red apple, sweet one. Sweet apple, that is also good, but this golden apple, it is not heavy on the stomach. Yeah. It is easy for digestion. And it gives lot of benefits. As far as I know, I have been eating this apple since my childhood. This apple never gives any kind of problem to the stomach. Okay. This apple is very good. It is not that much sweet. It is little bit bitter also. But it is full of benefits for the body, for the skin also.
நல்லா இருக்குங்க. ஆனால் எனக்கு மாஸ்டருக்கு வந்து பிடிச்சது கோல்டன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, எனக்கு வந்து இங்கே உள்ள ஆப்பிள்லேயே வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ரெட் ஆப்பிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நாங்களாக வச்ச பேருங்க ரெட் ஆப்பிள் அப்படின்னு. அது வந்து டெலிஷியஸ் ஆப்பிள் வந்து நம்ம ஊர்களில் நம்ம சாப்பிடுவோம்ல, அது வந்து டெலிஷியஸ் ஆப்பிள். ஆனால் இங்கே ரெட் ஆப்பிள்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து அது மாஸ்டர் ரெட் ஆப்பிள் ஸ்வீட் வெரி டேஸ்டி ஒன் variety apple. Yeah, red apple. Last time your one friend gave. Yes, yes. Huh? That called Gala. That called Gala. Okay. இவங்க மாஸ்டர் வந்து That is Gala is new variety of apples for Kashmir, recently grown in Kashmir. But that is very tasty, master. That is very tasty. Sweet. லாஸ்ட் டைம் வந்து மாஸ்டர் வேற ஒரு ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணாங்க. அங்க ஒர்க் பண்ணையில மாஸ்டர் அண்ட் காலா க்ரோயிங் ஷுபியான் சைடு. Not only Shupian side, it grows all over Kashmir. நான் சொன்னேன்லங்க அந்த ஸ்வீட் ஆப்பிள் அப்படின்னு, அந்த ஆப்பிள் வந்து சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து காலா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அதில் கொஞ்சம் கூட புளிப்பு சுவையெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக வந்து ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா நான் அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். மாஸ்டர் ஹியர் 1 kg ஆப்பிள் ரேட் ஹவு மச் மாஸ்டர்? மோஸ்ட் ஆஃப் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஸ்கிங் அபவுட் ஹவு மச் Rate varies from apple to apple. And season to season. Okay, delicious 1 kg. This is 1 kg. Delicious அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம சாப்பிடுவோம்ல அந்த ஆப்பிள் தான். Really, I am not sure about that. இது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க. இப்போ ஒவ்வொரு சீசனுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி அந்த ஆப்பிளோட ரேட்டும் வந்து மாறுபடும்ல, அதனால வந்து தெரியல. இப்போ நாங்களே வந்து வெளியே வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆப்பிள் தோட்டம் வந்து கிடையாது. இன்ஷால்லா இனிமே தான் வந்து நம்ம இங்கே வச்சு உண்டாக்கணும். நாங்களுமே எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா வாங்குவோம். இப்போ எங்களுக்கு ஆப்பிள் தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடையில் தாங்க வாங்கணும். 1 கிலோ வாங்கினோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 6 பழம் கொடுப்பாங்க. 1 கிலோவுக்கு 6 பழம் வரும். ஆனால் அது வந்து இப்போ சீசனுக்கு சீசன் தகுந்த மாதிரி விலையும் வந்து மாறுபடும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, அதனால தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, மரியம் ஆப்பிள் கார்டன் வந்து எங்களுக்கு சுற்றி காட்டுங்க அப்படின்னு. டைம் இல்லைங்க, வழக்கம் போல் சொல்கிறது தான். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் அதை வந்து ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். இப்போ ஆப்பிள் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு, நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இன்னைக்கு கூட போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ஒர்க் வந்துருச்சு, மாஸ்டருக்கும் வந்து டயர்டு. அவங்களுக்கு பாவம் கண்டினியூஸாக வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிறதுனால சரி கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. நாளை கழிச்சு நான் ஆப்பிள் கார்டன் வந்து சுற்றி காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக ஆப்பிள் பற்றி. அப்புறம் ஆப்பிள் வந்து நம்ம ஊருக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்லாம். ஸோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இதுவும் வந்து கேட்டாங்க, வெள்ளைப்பூடு அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து வேணும் அப்படின்னு. வெள்ளைப்பூடுலாம் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். கிலோ கணக்காக கூட நம்ம வாங்கி கொரியர் போட்டு விடலாம். அப்புறம் மிளகாய் கூட போட்டு விடலாம். ஆனால் இந்த வருஷம் கிடையாதுங்க, ஏன்னா நான் உற்பத்தி பண்ணல, வெளியே. ஸோ ஏன்னா இது இயற்கையாக நம்ம விளைவிக்கிறோம்ல, எந்த விதமான கெமிக்கலும் போடாமல் அந்த சாணம் மட்டுமே போட்டு நல்லா விளைவிப்பேன். பார்க்கலாங்க, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஆசை. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போ வந்து நம்மளோட வெள்ளைப்பூடு அப்புறம் சில்லியோட இதையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.